ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, என் உருவத்தை தொட்டவும் வாழ்க்கையிலையும் நிச்சயம் இப்போது எல்லாமே நல்லபடியாக தான் நடக்க போகுது. இத்தனை நாளாக எவ்வளவோ கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருந்த உன்னை இப்போது காப்பாற்றி உனக்கான சந்தோஷத்தையும் சகல செல்வங்களையும் கொடுத்து ராஜயோகம் நிறைஞ்ச வாழ்க்கையை தான் உனக்கு அமைச்சு தரப்போகிறேன் என் தங்கமே. நீ நினைக்கிறது போல் வாழ்க்கையை வாழ்கிறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஆனால் அவனை சுற்றி இருக்கிறவங்கள சமாளிக்க முடியாமல், அவங்க கொடுக்குற பிரச்சனைகளை சமாளிக்க முடியாமல் நீ திணறுவது எனக்கு புரியுது. மனிதர்கள் எல்லாரும் மனசுக்குள்ளே எப்படிப்பட்டவங்களாக இருக்காங்க. ஆனால் வெளியில் நல்லவங்களை போல காட்டிட்டு அடுத்தவனுக்கு செய்கிறதெல்லாம் ஏமாற்றமும் துரோகமும் கெடுதலாகவுமே இருக்குன்னு நீ வருத்தப்படாத. உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பாக நான் நிச்சயமாக உன்னை உயர்த்தி காட்டுறேன். உன்னை உயர்த்த நினைக்கும் நல்லவர்கள் உன் அருகிலேயே இருக்கும்படி நான் செய்கிறேன் என் செல்லமே. எப்போதும் எல்லாருக்கும் உண்மையாக இருக்கணும்னு நினைக்கிற உனக்கு ஒரு அறிவுரை சொல்லட்டுமா? உனக்கு யார் உண்மையாக இருக்காங்களோ, உனக்கு யார் நல்லவர்களாக நல்லதாக நினைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும் நீ உண்மையாக இருந்தால் போதும். உன்னை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக நீ இருந்து கொண்டால் யார் உனக்கு எதிரில் இருப்பவர் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அதற்கேற்றாற் போல நல்லவங்களை அருகில் வச்சுக்கிட்டு கெட்டவர்களை தூரமாய் ஒதுக்கி தள்ளிட்டு முன்னேறி போக கற்றுக்கிட்டினா உன் வாழ்க்கையில் நீ முன்னுக்கு வந்துவிடலாமேன்னு செல்லமே. அதை விட்டுட்டு கெடுதல் செய்கிறவங்களையும் கெட்டது நினைக்கிறவங்களையும் இவங்க ஏன் இப்படி இருக்காங்கன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தீன்னா வாழ்க்கை முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அவங்க அப்படிதான்னு அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்களையும் நீ செய்ய வேண்டிய விஷயங்களையும் யோசித்து முன்னேறி போய்கிட்டே இரு. நிம்மதியாக இருக்கணும்னா அதன் ரகசியம் என்ன தெரியுமா? எப்போதும் எதற்காகவும் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது. அதே போல் என்னதான் வாழ்க்கையில் நடந்தாலும் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் சிரிச்ச முகத்தோடு நீ இருந்தால் எதிரில் இருக்கிறவங்க நீ என்ன யோசிக்கிறனே தெரியாமல் முழிச்சு தவிச்சு தான் போயிடுவாங்க. நீ யாரையும் நம்பி வாழ வேண்டாம் என் செல்லமே. உனக்கு தேவையானதையெல்லாம் செய்கிறதுக்கு உன் சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதுக்காக எதையும் அடுத்தவர்களிடம் எதிர்பார்க்கிறாய்? மனசில் ஒவ்வொருத்தரை பற்றி அவங்களுடைய செயலும் அவர்களுடைய எண்ணமும் அவர்களுடைய பேச்சும் உனக்கு தெரிஞ்சாலும் யார்கிட்டையும் எதையும் நேரடியாக முகத்துக்கு நேராக கேட்க முடியாத அளவுக்கு மிகவும் அப்பாவித்தனமாக இயல்பாக வெகுளித்தனமாக நீ இருக்கிறன்றது எனக்கு தெரியும். உன் மனதில் மறைச்சி வச்சிருக்க நியாயமான கேள்விகளை எல்லாம் உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களிடம் நீ மறைக்காமல் கேட்க ஆரம்பிச்சினா அடுத்து ஒரு உறவு கூட ஒரு மருந்துக்கு கூட உன் பக்கத்தில் நிற்க மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவு பேரும் அவ்வளவு தவறுகளையும் குற்றங்களையும் குறைகளையும் உனக்கு எதிராக சதிவேலைகளையும் செய்பவர்களாக இருக்கிறார்கள் தானே. பரவாயில்ல, உன்னை புரிஞ்சிக்க முடியாதவங்களுக்கு போய் புரிய வைக்க முயற்சி செய்யவோ அல்லது அவர்களுக்கு அறிவுரை கூறவோ வேண்டாம். யாராக இருந்தாலும் அவங்க அடிபட்டு திருந்தட்டும்னு விட்டுடு. நீயும் எவ்வளவுதான் அவங்கள தேடி தேடி போய் நல்லதையும் அறிவுரையும் சொல்லுவேன். உன் வீட்டில் இருக்கவங்களே ஏதாவது நல்லது சொன்னால் அதை சரியாக கேட்டு அதன்படி நடக்க முயற்சி செய்கிறார்களா? இல்லை தானே. பட்டு திருந்துடாதான் அவங்க சரியாக வருவாங்கன்னா அவர்களிடமில் அதை அப்படியே விட்டுவிடு என் செல்லமே. உன்னை தோற்கடிக்கிறதுக்கு வேறு யாரும் தனியாக வர வேண்டாம். உன் கூட இருக்கிற கோபமே உன்னை ஜெயிக்க விடாமல் தோற்கடித்து விடும். எப்போதும் உன் கோபத்துக்கு கட்டுப்பட்டவனாக நீ இருக்காம உன் கோபத்தை நீ உன் கட்டுப்பாட்டுக்களை வச்சுக்கிட்டினா தேவையில்லாமல் கோபப்பட்டு எரிச்சல் பட்டு அவசரப்பட்டு வீட்லையும் வெளியேயும் பேச மாட்டாய் தானே. உன்னை அடுத்தவன் ஏமாத்துனான்னு சொல்கிறத விட அவங்க தேவைக்கு உன்னை பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்கிறது தானே பொருத்தமாக இருக்கும். அடுத்தவர் ஏமாற்றும் அளவுக்கு நீ அப்பாவித்தனமாக இருந்தது யாருடைய தவறு? நான் தான் உனக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். இந்த உலகம் கலியுக காலமாக மாறிடுச்சு. நீ தான் கொஞ்சம் எல்லார்கிட்டையும் கவனமாக விழிப்புணர்வாக இருக்கணும். யார் எப்போ யாரை தள்ளி விடுவாங்க சாட்சி விடுவாங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது என நீ உன் வாழ்க்கையில் யதார்த்தமாகவே இன்னும் வெகுளித்தனமாகவே இருக்காம நடப்பது அனைத்தையும் மக்கள் செய்யக்கூடிய வேலைகளையும் கவனமாக உற்று நோக்கி தெளிவாக யோசிக்கக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு. அடுத்தவர் அசிங்கப்படுத்தி விட்டாரே என நினச்சி வருத்தப்பட வேணாம். எப்போவுமே அழகான ஒன்றைத்தானே அசிங்கப்படுத்த முடியும். அப்படிதான் உன் வாழ்க்கையிலையும் உன்னை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்த நினைக்கிறார்கள் என்றால் உன் வாழ்க்கையை நீ அழகான முறையில் வாழப்போறன்னு புரிஞ்சுக்கோ. எல்லா வகையிலும் உன்னை சிறப்பாய் வாழ வைப்பதற்கு இந்த சாயப்பா நான் இருக்கும்போது இனிமே நீ கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ உன்னையே மிகப்பெரிய அறிவாளி புத்திசாலின்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்க.
ஒரு முறை அடுத்தவனுக்கு கடன் கொடுத்து பார். அதை வாங்குறதுக்குள்ள நீ படுற பாடு என்னன்றது உனக்கு புரிய வரும். அதே நேரத்தில் அடுத்தவன் எவ்வளவு புத்திசாலி என்பதும் உனக்கு தெரிய வரும்.